ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்த் கேரில் இருக்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட லீடர்ஷிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லீடர்ஷிப் அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே ஒரு லீடர் இருப்பார். அவங்க வந்து அந்த எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட கரெக்டாக அவங்களோட மிஷனுக்கு ஏற்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போவார். அதான் லீடர்ஷிப். இப்போ வந்து நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து விஷனரினா வந்து தொலைநோக்கு பார்வை. ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு விஷன் இருக்கும். அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க லீடர்ஸ் வந்து எல்லாமே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வந்து அச்சீவ்மெண்ட் பாதையில் கரெக்டாக அவங்கள வந்து கொண்டு போகணும். அதை வந்து அவங்களோட ஒர்க். ரெண்டாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்னால் வந்து அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எல்லா எம்ப்ளாயிஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக வித்தியாசமாக வச்சுப்பாங்க. புதுசாக ஒரு பிளான் சொல்லுவாங்க. நல்ல புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அது வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவங்களோட கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதை வந்து அந்த லீடர் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி கரெக்டான வழியில் அவங்கள வந்து நடத்தி கொண்டு போகணும். மூணாவது வந்து கொலாபரேட்டிவ்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட லீடரோட சேர்த்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லீடரும் சேர்ந்து அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, ஸோ ஹாஸ்பிட்டலோட இம்ப்ரூவ்மெண்ட்டையும் சேர்த்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தான் கொலாபரேட்டிவ். ஃபோர்த் ஒன்று வந்து கம்யூனிகேஷன் வந்து லீடர்ஸ் வந்து பேஷண்ட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயி, நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் நல்ல கம்யூனிகேஷனில் இருக்கணும். அப்பப்போ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அஞ்சாவது வந்து டேட்டா ட்ரைவன். ஹாஸ்பிட்டலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க நடக்கிற பேஷண்ட்ஸோட ரிவ்யூ, அவங்களோட ரேட்டிங்ஸ், அவங்க என்னென்ன கொரி சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதோட டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணணும். குவாலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸில் மொத்தம் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் எ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் வந்து நல்லா புதுசாக பிளான் சொல்லுவார், புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார். அவரை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவர் மேலும் அந்த இதில் வந்து நல்லா வழிநடத்தி அவரை வந்து அந்த இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு அவரை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போகணும். ரெண்டாவது வந்து ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ். அதாவது அப்படி நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அந்த பர்சனை வந்து அவங்க வந்து ரிவார்டு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதான் வந்து ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ். மூணாவது வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். அதாவது அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க புதுசாக அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நாலாவது வந்து யூஸ் டேட்டா டு இன்ஃபார்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டெசிஷன். அதாவது நம்மளோட டேட்டாஸ், ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் வச்சு அவங்க பேஷண்ட்ஸோட கொரி இதெல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து அடுத்த டேட்டா நம்மளோட ஹாஸ்பிட்டலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது வந்து என்கேஜ் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது அங்கே இருக்க லீடர்ஸ்லாம் வந்து அவங்க பேஷண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலிஸோடலாம் மெர்ஜ் ஆகி அவங்கள்ட்ட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலில் எப்படியெல்லாம் இருக்குது, அவங்க ஹாஸ்பிட்டலோட கொரி என்ன, அங்கே ஹாஸ்பிட்டல் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி ஹாஸ்பிட்டலோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணணும்.